வணக்கம். குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா, ஒரு 4 விஷயத்த எடுத்துக்கொள்ளணும் கண்டிப்பாக. ஒண்ணு வந்து கியூ. அப்போ அந்த கியூ அப்படிங்கிறது எதையாவது நம்ம ஒரு நினச்சோம் அப்படின்னாலும், ஒரு விளம்பரத்திலேயோ, ஒரு நமக்கு பிடிச்ச மாரி ஒரு தகவல் கிடைச்சிருந்தாலோ, அதுக்கு பேரு தான் அது மூலமாவே நாம் பயன்படுறது தான் அதுக்கு பேரு தான் கியூ. அப்போ அந்த கியூ முக்கியம் படிப்பதற்கு. இந்த கியூ வந்துட்டாலே 2வது கிரேவிங் இருக்குது. இந்த கிரேவிங்கிறது ஒரு ஏக்கம். நம் மனசுக்குள்ள ஒரு இன்பமாக எப்படியாவது அத வாங்கிரணும் ஒரு பொருள, அப்படிங்கிற பேரு தான் அந்த ஏக்கம். இது வந்துட்டாலே அதாவது ஃபர்ஸ்ட்டு கியூ, 2வது கிரேவிங். இந்த 2வது கிரேவிங் வந்துட்டாலே வாழ்க்கையில முன்னேறக்கூடியது. அப்புறம் 3வதா பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லும்போது, நாம 4 பேர்ட்ட கண்டிப்பா பேசணும். ஒரே அமைதியாவே இப்ப கிளாஸ் ரூமுக்கு போனாலோ, வச்சாலோ, எனக்கு என்ன அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 4 பேர்ட்ட நம்ம பேசும்போது, நமக்குள்ள சென்ட்ரல் நாலேட்ஜிலிருந்து எல்லாமே வளருவதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதான் இந்த ரெஸ்பான்ஸு. அது இருந்தாலே நமக்கு நல்ல படிப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும். 4வதா பார்க்கக்கூடியது ரிவார்ட். அப்போ ரிவார்ட்னாலே ஒரு சேட்டிப்ளஸ் நமக்கு ஒரு மொபைல் ஃபோனோ ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே அது சேட்டிப்ளஸ் ஆகணும். அப்போ அதுக்கு பிறகு தான் அந்த ரிவார்ட். அந்த ரிவார்டு நமக்கு வந்துட்டாலே வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நமக்கு தானாகவே வரும். அது போக பெற்றோர்கள் நம்மளை ஒரு ஊக்குவிப்பதற்காக 4 இடங்களுக்கு கூட்டு போக வேண்டும். இதாண்டா நான் படித்த பள்ளிக்கூடம், இதுதான் சர்ச் ஐயா, இதுதான் கலெக்டர் ஐயா, இங்கே தான் படித்தாரு இப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் அண்ட் ஸ்பீச் வழங்கணும் அவங்களுக்கு. இதை வழங்கும்போது தன்னுடைய மனநிலைகள் பூராமே மாறும், சேஞ்ச் ஆகும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வதைப் போல மனசு முழுக்க மாறும். அதாவது இதுக்கு மொத்தத்திலேயே கான்செப்ட், முழு கான்செப்ட் வேணும். அப்போ அந்த முழு கான்செப்ட் வந்துட்டாலே நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு ஒரு உண்மையான வழித்தளம் கிடைக்கும். அதை யாருக்கிட்ட இருந்து நம்ம படிக்க முடியாது, நம்மளாவே ஊக்குவிக்க வேண்டும். இதுக்கு தான் மைண்ட் ஃபுல் செயின்ஸ். அப்படி என்றாலே அதாவது ஃபுல் மைண்டில் நம்ம ஒரே குறிக்கோளாக இருக்கிறது தான் அந்த மைண்ட் ஃபுல் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உதாரணத்துக்கு புயல் மையம் கொண்டு உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் மைண்ட் ஃபுல் செயின்ஸ். இதில் நம்ம ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு முக்கியமாக கடைப்பிடிக்கக்கூடியது ஒன்று கியூ, 2வது கிரேவிங், 3வது ரெஸ்பான்ஸ், 4வது ரிவார்ட். இந்த 4ஐயும் நாம் கடைப்பிடித்தாலே படிப்பு தானாகவே வரும். எந்த ஒரு மன சஞ்சலத்துக்கும் நாம் ஆளாக மாட்டோம். அதான் இந்த மைண்ட் ஒரே யூனிஃபார்மில் இருக்கும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும், நல்ல சீட் கிடைக்கும். அப்படி என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். எல்லா மாணவ மாணவிகளுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.